முன்னாடி எதுவும் நிற்க முடியவில்லை. உங்களுக்கு முன்னாடியும் எதுவும் நிற்க போவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி எதெல்லாம் ஒளிஞ்சு ஓடிச்சோ எனக்கு முன்னாடியும் அது அழிந்து ஒன்றுமில்லாமல் போக போகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழுகிறார். அவர் மரணத்தை செய்தவர், அவர் பிசாசை செய்தவர், அவர் பாவத்தை செய்தவர், அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதியிருக்கோம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய ஒரு பிரமாணம் இருந்துச்சு. அது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் ஒரு ஜனத்தை முழுமையாய் விடுதலை ஆக்கி இருக்குமானால் இன்னொரு பிரமாணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதம் புதிய ஏற்பாடு நமக்கு ஒன்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்தார் அல்லது சட்டத்தை கொடுத்தார். அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னா இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் புது வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா? வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாண சட்டம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாத விடுதலையை இயேசு ஒருவனுக்குள்ள வந்தபோது அவர் ஒரு சட்டத்தை உள்ள வைக்கிறாரு. அந்த சட்டத்தின் பெயர் ஜீவனுடைய ஆவியுடைய பிரமாணம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்பது புது சிருஷ்டியின் அனுபவம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய அனுபவம். எத்தனை பேர் இயேசுவை நான் தெய்வமா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க எப்படி இருக்கீங்களாமா? புது சிருஷ்டியா இருக்கீங்க. பழையவைகள் என்னாச்சு? ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது. பழையவைகள் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது. நிறைய நேரத்துல பழைய சுபாவங்கள் ஒழியல, பழைய கேரக்டர் ஒழியல அப்படின்னா இன்னும் அந்த புது பிரமாணம் அல்லது புதிய சட்டம் உங்களுக்குள்ள வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நாள் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நான் உயிர்த்தெழுந்து ஒரு புது பிரமாணத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த புது பிரமாணம் என்பது அது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். அது மரித்த கற்பலைகளில் எழுதப்பட்டதல்ல,
இது உயிரோடு எழுந்த இயேசுவின் மூலமாய் உங்க இருதயத்தில் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு உள்ள அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உள்ள வந்திருந்துச்சுன்னா அந்த பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும், பழைய சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் உண்மைதான், உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற உண்மைதான். ஆனால் நான் பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த உயிர்த்தெழுதலை நாளை கொண்டாடுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நீ பாவத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வெளியே வந்தியா, அல்லது அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வந்தியா, கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து நீ வெளியே வந்தியா, உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக நான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேதம் சொல்லுகிறது, பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிங்க. ரோமர் 8:2. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா. இப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னா என்ன? இயேசுக்குள் இருக்கிற அந்த ஜீவனை குறித்து தான் பேசுகிறது. அந்த ஜீவன் எனக்குள் வந்தது, அதுதான் என்னை விடுதலை ஆக்குகிறது. ரோமர் 8:2 சொல்றது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். யார் அந்த ஜீவனுடைய ஆவி அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது இன்னொரு மனிதனையும் கூடவே கொண்டு வர்றாரு. யாருன்னா முதல் பிறந்த மனிதனாகிய, உருவாக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாம். இப்போ முந்தின மனுஷனாகிய ஆதாம் என்னவா இருக்கிறான்? ஜீவ ஆத்துமாவா இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறான். இப்போ முந்தின ஆதாம், அதாவது முதல் உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் ஜீவன் உள்ள ஆத்மா. அவனுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாவா இருந்தான். ஆனால் அதே மனித வழியில தெய்வம் மனிதனாய் அவதாரம் எடுத்து இயேசுவாய் பிறந்தார். அந்த இயேசுவுக்கு பெயர் என்ன தெரியுமா? பிந்தின ஆதாம். ஏன் அவருக்கு பிந்தின ஆதாம் என்று பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஆதாம் பாவம் செஞ்சதுனால உலகமெல்லாம் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. சோ அவன் செஞ்ச பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு இவர் பிறந்து வர்றாரு. அதனால இவருக்கு 2ஆம் ஆதாம் என்று பெயர். ஹல்லேலூயா. இப்போ 1ஆம் ஆதாம் ஜீவ ஆத்மாவாய் இருக்கிறான். இந்த 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? முதல் இருக்கிற ஆதாம், அவனுடைய வேலை என்னன்னா ஜீவன் உள்ள ஆத்மா. அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும், அவன் வேலை செய்வான், அவன் பேசுவான், அவன் நடப்பான், அவன் எல்லா காரியத்தையும் செய்வான். அவ்வளவுதான் அவனால பண்ண முடியும். ஆனால் பிந்தின ஆதாம் இருக்கிறது பார்த்தீங்களா, இவர் பெயர் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு இவர் மட்டும் ஜீவனோடு வாழ்றது இல்ல, செத்து போன மரித்து கிடக்கிற மற்றவர்களுக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு மனிதனாய் இந்த பூமியில பிறந்தார் உண்மைதான். ஆனால் அவர் தேவகுமாரனாய் இருந்தார். அவருக்குள்ள ஜீவ ஆத்மா இல்ல, அவருக்குள்ள இருந்தது உயிர்ப்பிக்கிற ஆவி இருந்துச்சு. ஆதாமுக்குள் இருந்த ஆவி அது இன்னொருவனை உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் இயேசுவுக்குள் இருந்த ஆவி இன்னொருவனை உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர்ப்பிக்கிற வல்லமையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அது புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கும் ஆதாமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. என்ன சொல்ல போனா, மனிதனுக்கும் இயேசுவுக்கும் பெரிய வித்தியாசம்.
அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனிதனாய் பிறந்தார், ஆனால் அவர் தெய்வமாய் இருந்தார். ஹல்லேலூயா. 100% மனிதனுடைய வேதனைகளை அவர் அனுபவித்தார். அதே நேரத்தில் அவர் 100% தெய்வனாய் இருந்ததுனால அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு யார், மனிதன் யார் என்பதை நீங்க புரிஞ்சாதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க அனுபவிக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுமே ஆதாமின் பிள்ளைகளாய் பிறந்ததுனால ஜீவ ஆத்மா, அவ்வளவுதான். ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு, அந்த ஜீவ ஆத்மா இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியோட கனெக்ஷனோட இருந்துச்சு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. அதனால அவன் எப்போதும் தேவனோடு தொடர்புள்ளவனாய் இருந்தான். என்னைக்கு பாவம் வந்துச்சோ அன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்குள்ள உயிர் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஆவி இருந்துச்சு, ஆனால் தேவனோடு உள்ள உறவு நஷ்டப்பட்டுச்சு. அப்ப என்ன நடந்துச்சு, உயிர் இருக்குது, சொல்றோம் இல்லையா, நடை பிணமாய் வாழுகிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் உயிர் இருந்துச்சு, ஆனால் நடைப்பிணமாய் இருந்தார்கள். நடைப்பிணம் என்றால் அர்த்தம் என்ன, உயிர் இருக்குது, ஆனால் உயிரை கொடுத்த தெய்வத்தோடு தொடர்பு இல்லை. அவர்கள் தான் நடைப்பிணம். உலகத்துல இந்த ஆதாமுக்கு பிள்ளைகளாய் ஜனங்கள் பெருகுகிறார்கள். உலகமெல்லாம் பரம்பி நிறைய ஜனங்கள் பிறந்து உலகம் முழுவதும் ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த ஆதாமை போல உயிர் இருக்குது, நடைப்பிணங்களாய் இருக்கிறார்கள். உயிர் இருக்குது, தெய்வத்தோடு தொடர்பு இல்லை. உயிர் இருக்குது, தெய்வத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இல்லை. காரணம், தெய்வத்துக்கும் அவர்களுக்கும் நடுவில் பாவம் என்ற சுவர் இருந்தது. இந்த பாவத்தை தாண்டி எந்த மனுஷனுக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை இறங்கி வர முடியாது. பாவம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்தது. இப்படித்தான் எல்லா மனுக்குலமும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த நடைப்பிணமான வாழ்க்கை இருந்ததுனால இந்த நடைப்பிணமான வாழ்க்கையை மாற்றும்படியாக தெய்வம் மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சாதாரண மனிதனாய் இருந்திருந்தால் அவரால் மற்றவர்களை உயிர்ப்பிச்சிருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இவர் சாதாரண மனிதனாய் ஸ்திரீ வயிற்றில்தான் பிறந்தாரு. ஆனால் இவர் உற்பத்தி ஆனது பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில வாழுவதற்கு ஒரு மனுஷ சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரம் ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல தான் உருவாக்க முடியும். அதனால பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ள கருவாய் உருவாகி ஒரு சரீரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. மனிதனாய் இந்த பூமியில பிறந்தார். ஆனால் அவருக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனிதர்களுக்குள்ளெல்லாம் இருக்கிற ஆவி வேற, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவி வேற. ஹல்லேலூயா. மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஆவி பலவீனம் உள்ளது, அது இன்னொருத்தருக்கு உயிரை கொடுக்க முடியாது. ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிற ஆவி மரித்த நிலைமையில் இருக்கிற எத்தனை ஜனங்களா இருந்தாலும் சரி அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர்ப்பிக்கிற ஆவி அந்த இயேசுவுக்குள்ளாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்ப ரெண்டு பகுதியா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. மனுஷனை படைக்கும் போது அவருக்குள்ள ஊதப்பட்ட ஆவியும் ஒரு தடவை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில என்ன பண்ணாரு? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தேவனுக்குள் இருக்கிற ஆவி என்பது மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஆவி. மற்றவர்களுக்குள்ள அந்த பவர் என்ன முடியும், போக முடியும். ஆனால் ஆதாமுக்குள் இருக்கிற ஆவி, மனிதனுக்குள் இருக்கிற ஆவி மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ முதல்ல ஆதாம படைச்ச போது அவன் மண்ணினால் படைக்கிறாரு. இவருடைய ஜீவ சுவாசத்தை உள்ள ஊதின உடனே மனிதன் ஜீவாத்மாவாய் மாறிவிட்டான். அவன் நடக்கிறவனாய் மாறிட்டான், பேசுறவனா மாறிட்டான், செயல்படுகிறவனாய் அவன் மாறிவிட்டான். அவன் பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கிற ஜீவன் அவனுக்குள்ள ஊதப்பட்டது.
இப்ப இயேசுவை குறிச்சு ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. இங்கிலீஷ்ல அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருந்துச்சு. அதுல அவருங்க இந்த லைஃப் என்ன பண்ணலாம் வாசிங்க. The Lord gave life to everything that was created, and His life brought light to everyone. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுன்னா பெட்ஸான்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் அந்த ஜீவனை ஷேர் பண்ணி கொடுக்கிற ஆவியானது. அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவி ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா இதை எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கிற பகிர்ந்து அளிக்கிற ஒரு ஆவி இயேசுக்குள்ள இருந்தது. அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியா இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. இவருக்குள்ள இருக்கிற ஆவிய எடுத்து இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவிய இன்னொருத்தருக்குள்ள என்ன பண்ண முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. சரி, இப்ப இயேசுக்குள்ள இத பகிர்ந்து கொடுக்கிற ஆவி இருக்கு இல்லையா, அதற்கு இன்னொரு பெயர் வச்சிருக்காங்க. வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனே நாங்கள் கண்டு. போதும். இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த உயிருக்கு இன்னொரு பெயர் என்னவாமா, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஜீவன் டெம்பரரியா இருக்கிறது அல்ல, நித்தியமான ஜீவன். மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, அது டெம்பரரியானது. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவனை அழிக்க முடியும் பிசாசால, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவனை எடுக்க முடியும். ஆனால் இயேசுக்குள்ள இருக்கிற ஜீவனை அது அழிக்க முடியாது. அது நித்தியமான ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சத்தியத்தை கொஞ்சம் டஃபா இருந்தாலும் நீங்க புரிஞ்சாதான் உங்களுக்கு விடுதலை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுக்குள்ள இருக்கிற ஜீவன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது மட்டுமல்ல, இது நித்தியமாய் இருக்கிற ஜீவன். மனிதனுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது ஒரு டெம்பரரியான ஜீவன். இந்த உலகத்துல வாழும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவனை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாது. சோ மனிதன் வேறு, தெய்வம் வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த நித்தியமாய் இருக்கிற ஜீவன் இருக்குது இல்லையா, இதனுடைய தன்மை வேற, மனிதனுக்குள் இருக்கிற ஜீவனுடைய தன்மை வேறு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. யோபுவின் புத்தகம், இன்னொரு வசனத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோபு 30:23. சகல ஜீவ ஆத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர். அப்ப யோபு சொல்றாரு, மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா மரணத்துக்கு போய் என்ன பண்ணணும், முடியணும். அதுதான் மனிதனுடைய நிலைமை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்ப மனுஷனுக்குள் இருக்கிற ஆவி, இந்த ஆவி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, மரணத்துல போய் முடியக்கூடியது. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24. நம்ம வாசிச்சோம் இல்லையா அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது வெறும் ஜீவன்.
இயேசுக்குள் இருக்கிற ஜீவன் அது உயிர்ப்பிக்கிற ஜீவன். மனிதனுக்குள் இருக்கிற ஜீவன் அது டெம்பரரியானது. இயேசுக்குள் இருக்கிற ஜீவன் அது நித்தியமானது. மனிதனுக்குள் இருக்கிற ஜீவன் மரணத்தோடு முடியக்கூடியது. ஆனால் இயேசுக்குள் இருக்கிற ஜீவன் மரணத்தால் கட்டப்பட முடியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம செத்தா அப்படியே செத்து போயிடுறோம். அவர் செத்தாரு, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் என்று மனிதர்கள் பிறந்தார்கள், எத்தனையோ மனிதர்களை தெய்வம் என்று சொன்னார்கள். மனிதர்கள் தெய்வம் ஆக முடியாது. ஏனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்குள் இருக்கிற ஆவி வேற, தேவனுக்குள் இருக்கிற ஆவி வேற. மனிதனுக்குள் இருக்கிற ஆவி இன்னொருவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் தேவனுக்குள் இருக்கிற ஆவி இன்னொருவனை உயிர்ப்பிக்க முடியும். மனிதனுக்குள் இருக்கிற ஆவி மரணத்தால் கட்டுப்படுத்தப்பட முடியும். ஆனால் தேவனுக்குள் இருக்கிற ஆவியை எந்த மரணத்தாலும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஊர்ல எத்தனையோ தெய்வர்கள் என்று சொல்லி நான் மறிக்க மாட்டேன், நான் சாக மாட்டேன்னு சொல்லி சவால் விட்ட அநேக சாமியார்கள் இன்றைக்கு சமாதியா இருக்கும் போது ஒரே ஒருவருடைய கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஜீவன் இருக்கிறதுனால அவரை மரணத்தால் கட்ட முடியல, பாதாளத்தால் கட்ட முடியல, கல்லறையால் அவரை அடக்கி வைக்க முடியல. அவர் உயிர் தெழுந்தார், இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல மனிதர்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், மனிதர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்கள், விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஜீவன் வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில விடுதலை வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில நடை பிணமான அனுபவம் மாறி ஒரு தெய்வத்தோடு தொடர்பு வேண்டுமானால், இயேசு என்ற ஒரே தெய்வத்துக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர் லைஃப் கிவிங் ஸ்பிரிட், அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் உங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது நீங்கள் அவரோடு ஐக்கியமாகும் பொழுது நடை பிணமான உங்க வாழ்க்கை மாறி இந்த உலகத்துல ஒரு தேவனோடு நெருங்கிய உறவுள்ள வாழ்க்கையை உங்களை மாற்றுவதற்கு இந்த இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நடைப்பிணமாய் மறுபடியும் மாறுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த உயிர்ப்பிக்கிற தேவனை குறித்த தெளிவு இல்லாததுனால, சத்தியத்தை நீங்கள் அறியாததுனால உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆனால் சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சாதாரண மனிதனுடைய பிரச்சனை என்ன? வாசிக்கலாம் வசனத்தை மீண்டுமாக. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். அப்படி இருந்தோம் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன பண்ணிச்சு? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. மனிதனையும் இயேசுவையும் நான் பிரிச்சு காமிச்சேன். இப்ப சாதாரண மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனும் இவன் போய் பாவம் செஞ்சு ஒரு பழியை சுமக்கவே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க எந்த கொலையும் பண்ணல, நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதல் மனிதனாகிய ஆதாம் அவன் பாவம் செஞ்சுட்டான். சோ பாவம் செஞ்சதுனால தேவனோடு உள்ள தொடர்பு கட்டாயிடுச்சு. இரண்டாவது, அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் உயிர்ப்பிக்கிற ஜீவனா இல்லாததுனால அவனால பாவத்தையோ மரணத்தையோ பிசாசையோ எதையுமே அவனால ஓவர் கம் பண்ண முடியல. சோ அவன் தோற்று போனான். இந்த தோற்று போன ஆதாமுக்கு பிள்ளைகளாய் பிறந்த உலகத்தில் பிறக்கிற ஆண் பெண் என்ற எல்லா ஜனங்களுமானாலும் சரி, அவன் எப்படி தோற்று போனானோ அதே போல தோற்று போனவர்களாய், ஜெயிக்க முடியாதவர்களாய், ஓவர் கம் பண்ண முடியாதவர்களாய் பாவத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க சுமக்கல, உங்க பிறப்பே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது.
பாவ வம்சத்துல நம்ம பிறந்துட்டோம். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு அதுக்கு பலன் இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் மரணத்தை ஓவர் கம் பண்றதுக்கு அதுக்கு பலன் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் தோற்று போன ஆதாமின் வழியாய் வந்தது. அதனாலதான் நடைப்பிணங்களாய் நம்ம இருக்கிறோம். சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. பாவம் செய்யாம ஒரு குழந்தை இந்த பூமியில பிறகுது. ஆனால் அது வளரும் போது இந்த பாவம் இந்த குழந்தையை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எந்த குழந்தையும் இந்த உலகத்துல பாவம் செய்யணும் பிறக்கிறது இல்ல. எந்த மனிதனும் என் பிள்ளை பாவம் செய்யணும் பிறக்கிறது இல்ல. ஆனால் வேத சட்டம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல மனுஷனாய் பிறக்கிற எல்லாரையும் பாவம் என்பது அவனை மூடிக்கொள்ள ஆரம்பித்து விடும், அவனை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பல பாவத்தை செய்து பலவிதமான பாவத்தினால குற்ற உணர்வு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது உன் பிரச்சனை இல்ல மகனே, இது உன் பிரச்சனை இல்ல மகளே. பாவம் செய்யாதவர்களை கூட ஆண்டு கொள்ளும்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு பாவத்தின் பிரமாணம் இந்த பூமியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் என் சூழ்நிலை இப்படி, எனக்குள்ள இந்த விடுதலை இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கவலைப்பட்டாலும் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து உன்னால வெளியே வரவே முடியாது. நீ தப்பிக்க வேண்டும் என்றால், நீ விடுதலை அடைய வேண்டும் என்றால், ஜீவனை கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனாய் இருக்கிற மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்த பாவத்தை ஜெயித்த இயேசுவோடு நீ இணைந்து கொண்டால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நீ விடுதலையாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு புரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்யாதவர்களையும் இந்த பாவம் ஆண்டு கொள்ளுகிறது. தாவீது 51ஆம் சங்கீதம் வந்து பாவ அறிக்கையின் சங்கீதம். அதுல என்ன சொல்றாரு? நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா நான் உருவாகிறதே துர்குணத்துல, நான் பிறந்ததே பாவத்தில் கர்ப்பம் தரிச்சிட்டேன், எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி இந்த சாதாரண மனிதனுடைய பலவீனமான காரியத்தை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கை குறித்து நீங்களே குற்றவாளியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நிலைமை என்ன, தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், எனக்கு விடுதலை வேணும்னா இந்த இயேசுவிடத்துல தேவனிடத்துல போனா எனக்கு விடுதலை உண்டு என்று நீங்கள் அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க, ரோமர்கள் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அனுபவத்தை சொல்றாரு. இந்த பாவம் ஆண்டு கொள்றதுனால என்ன நடக்குது? 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், அதுல 23, 24 வசனத்தை வாசிங்க. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க பார்க்கிறேன். என்னுடைய மனதுக்குள்ள நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற சட்டத்திற்கு விரோதமாய் ஒரு பிரமாணம் அல்லது ஒரு சட்டம் என் சரீரத்துல வேலை செய்யுது. வாசிங்க. அது என் அவயவங்களில், அது என்னுடைய சரீரத்தின் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு, அதாவது பாவத்தினுடைய ஆசைக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்ன விடுதலையாக்க முடியும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சாதாரண மனிதனுடைய நிலைமை இதுதான். ஒரு சாதாரண மனிதன் அவனுக்குள்ள ஒரு நாள் தப்பு நினைக்க மாட்டான், நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பான். தப்பு செஞ்சா கூட தப்புன்றது நான் வெளியே வரணும்னு சொல்லி நினைப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நினைக்கலாம்ப்பா, நீ நினைக்கிறதுனால உன்னால நல்லவனா வாழ முடியாது. நீ முயற்சி எடுக்கிறதுனால உன்னால நல்லவனா வாழ முடியாது. நீ புண்ணிய காரியங்கள் செய்யறதுனால நீ பரிசுத்தமாக முடியாது. ஏனென்றால் உனக்கு வெளியில ஒரு சரீரத்துல வேற ஒரு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு ரத்தத்துக்குள்ள பாவம் ஓடிட்டு இருக்குது. அதை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது. அது என்ன பண்ண தெரியுமா? நீ விரும்புகிற விஷயத்துக்கு எதிராய் அது உன்னை பாவம் செய்ய வைக்கும்.
அது பாவம் செய்ய வைக்கிறது மட்டுமல்ல, உன்னை சிறையாக்கி கொள்ளும். நீ அடிமையாய் மாறிவிடுவாய். அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர முடியாது. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, இந்த பாவ பிரமாணம் என் சரீரத்தில் ஆளுகை செய்கிறது. சரீரம் என்றால் என்ன? எனக்கு கண்கள் இருக்கிறது. பிசாசு இந்த சரீரத்தினுடைய விளக்கு இந்த கண்ணா இருக்கிறது. கண்ணுக்குள்ள அவன் வேலை செய்யறான். இச்சையின் ஆவி கண்ணை பிடித்திருக்கும். அந்த கண்ணினுடைய பார்வையில இச்சை வரும். அந்த இச்சைக்கு என் கண்ணை அடிமையாக்கி இருக்கிறது. என் கண் சிறையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணை என்னால் விடுதலையாக்க முடியாது. என் காது தேவையில்லாத விஷயங்களுக்கு சிறையாக்கப்பட்டிருக்கிறது. என் நாவு தேவையில்லாத பேசுறதுக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. என் முழு சரீரமும் சிறை வைக்கப்பட்டதுனால நீ பாவம் செய்கிறாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ விரும்புறதுனால நீ பாவம் செய்யல, நீ சிறை வைக்கப்பட்டதுனால நீ பாவம் செய்கிறாய். நீ விரும்புறதுனால எந்த தவறும் திரும்ப திரும்ப செய்யல, நீ சிறை வைக்கப்பட்டதுனால நீ பாவத்தை செய்கிறாய். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ண. இல்ல, உன்னை ஒருத்தர் சிறை வச்சிருக்கிறான். நீ ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிற, அப்ப செஞ்சுதானே ஆகணும். நான் யாருக்கு அடிமையா இருக்கணும், அவன் சொல்றது நான் செஞ்சுதானே ஆகணும். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி யார் விரும்புறீங்களோ, நீங்க ஒரு நாள் உங்களால விடுதலை ஆக முடியாது. ஏனென்றால் விடுதலை ஆகணும்னு சொல்லி முயற்சி எடுக்க முடியும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலால முடிஞ்சிருக்கும். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனால முடிஞ்சிருக்கும். முதல் படைச்ச ஆதாமால முடிஞ்சிருக்கும். ஆதாமாலே முடியல, தாவீதாலே முடியல, பவுலாலே முடியல, உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற பாவம் அது உன் விருப்பப்படி அல்ல. நீ சிறையாக்கப்பட்டிருக்கிறாய் பாவத்துக்கு. உன் கண்கள் சிறையாக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நாவு சிறையாக்கப்பட்டிருக்கிறது. உன் கைகள் சிறையாக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சரீரம் முழுவதும் சிறை வைக்கப்பட்டதுனால சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவன் சிறைச்சாலை அதிகாரி என்ன சொல்றானோ அதை செஞ்சுதான் ஆகணும். அடிமை நாட்டில் விற்கப்பட்டவன் அந்த ராஜா என்ன சொல்றானோ அதை செஞ்சுதான் ஆகணும். நீங்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறது பாவத்தின் அதிகாரியாக இருக்கிற பிசாசின் ஆளுகைக்குள்ள. அதனால நீங்கள் பாவம் செய்துதான் ஆக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய பவர் இவ்வளவுதான், மனிதனுடைய நிலைமை இவ்வளவுதான். இதை மீறி எந்த மனிதனாலையும் விடுதலை ஆக முடியாது. சரி, இப்ப இயேசு வரும். மனுஷனை இயேசுவை கம்பேர் பண்ணும்போது இவன் ஜீவன், இவர் நித்திய ஜீவன். இவர் வெறும் ஜீவன், இவர் ஜீவனை பகிர்ந்து கொடுக்கிற ஜீவன். இவர் சாதாரண மனிதன், இவர் வானத்திலிருந்து வந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மனிதன் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாம சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் எப்படி நடந்தாரு அப்படின்னா, இயேசு பிறந்தார், பிறந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். கரை ஏறின உடனே அவர் வனாந்தரத்துல சோதிக்கப்படுவதற்காக அனுமதிக்கப்பட்டார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அன்னைக்கு உலகத்தில் பிறந்த ஆதாம் முதல் எல்லா மனிதனையும் ஆளுகை செய்கிற, சிறை வைத்திருக்கிற அந்த பாவம், அந்த பிசாசு அவரையும் சும்மா விடல. அவன் என்ன பண்ணான்? இயேசுவிடத்துல வந்தான். இயேசுவிடத்துல வந்த உடனே வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் நீங்க வீட்டுல வாசிக்கிறது நேரம் இல்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 தான். இயேசுவுக்கே அட்டன் பண்ணும்போது முதல் கண்ணை தான் அட்டன் பண்றோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க கண்ணுக்கு நல்லா மைய போட்டு பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணை தான் பிசாசு என்ன பண்றான்? கண்ணு வைக்கிறான். நிறைய பேர் அது பாதுகாப்பு போடுறாங்கன்னு நம்ம தெரியல இல்லையா? மைய போடுறதை விட ஆண்டவருடைய வசனத்தை போடுங்க. அந்த கண்ணுக்கு வசனத்தால் நீங்க பாதுகாத்து கொடுங்க. கண்களுக்கு கலிங்க போடுங்க. ஏன்னா இயேசுவையே கண்ணில் தான் கைய வச்சான், உங்களையும் கண்ணில் தான் கைய வைக்கிறான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை விடுதலை ஆகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? அல்லேலூயா. அந்த இச்சை ஆவி, கண்களின் இச்சை இயேசுக்கே வருது. மனுஷன் தோற்று போயிட்டான், மனுஷனால ஜெயிக்க முடியல. பட்சேபாவை பார்த்த உடனே தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் தான், கண்களின் இச்சையில் விழுந்து விட்டான். அவன் குற்ற உணர்வுக்குள்ள போயிட்டான். நான் ஏன் இது தப்பு பண்ணேன், ஏன் இது நடந்தேன் அவனுக்கே தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏன் அதை பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. காரணம் நீங்க சிறை வைக்கப்பட்டிருக்கீங்க.
நீங்க அடிமையா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமயே உங்களை செய்ய வைப்பான். இயேசுவுக்கும் அதே கண்ணில் தான் போய் வேலை பார்க்கிறான், இச்சையை கொண்டு வந்தான். ஆனால் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் அந்த இச்சையின் ஆவியின் மேல ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னாரு. ஆண்டவருடைய வார்த்தைகள் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னாரு. ஜீவனத்தின் பெருமை எல்லாரும் உனக்கு தருவேன். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை மட்டுமே நீ பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? காலாகாலமாய் உலகத்துல பிறந்து வளர்ந்த சாமியாரானாலும் சன்னியாசியானாலும் மனிதனானாலும் அவன் பாவத்திற்கு அடிமையானான். பாவத்தை விட்டு அவனால வெளியே வர முடியல. ஆனால் ஒருத்தர் பிறந்தார், அவர் மனிதன் அல்ல, தெய்வம் மனிதனாய் வந்தார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவருக்கும் அதே சோதனை வந்துச்சு, இச்சை வந்துச்சு, கண்களின் இச்சை வந்துச்சு, மாம்சத்தின் இச்சை வந்துச்சு, ஜீவனத்தின் பெருமை வந்துச்சு. முதல் ஸ்டெப்லயே எல்லாத்தையும் ஒழிச்சு அதை ஜெயித்தவராய் ஊழியத்துக்குள்ள புறப்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, மனுஷனால முடியல, இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறதுனால இவரால் அதை ஜெயிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது வாங்கி வாசிங்க பார்க்கலாம் வேகமாக. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசு பாவத்தை உள்ள கொண்டு வரான். பாவத்தின் நிமித்தமாய் நோய்கள் இந்த பூமியில பெருகுது. அப்ப இந்த இயேசு வெறும் பாவத்தை மட்டும் ஜெயிக்கல, பாவத்தின் விளைவாய் வந்து பலவீனப்பட்டு கிடக்கிற எல்லா மனுஷர்களையும் யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தார்களோ, இவர் லைஃப் கிவிங் ஸ்பிரிட், இவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆவி, இவருக்குள் இருக்கிறது நித்திய ஜீவன். அதனால யாரெல்லாம் பலவீனமா இருந்தாங்களோ இவர் போய் தொட்டார், இவர் போய் ஜெபித்தார், அவர்கள் இவரை தொட்டார்கள், இவருக்கு அருகிலே வந்தார்கள். யாரெல்லாம் இவர்கிட்ட வந்தாங்களோ எல்லாரும் வியாதிகளில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்குள் இருக்கிற ஆவி என்ன ஆவி தெரியுமா? வியாதி வந்து வியாதியிலேயே 38 வருஷமா பெரஸ்தா படத்துல உட்காருது. ஆனால் இயேசு கொடுக்கிற ஆவி என்ன தெரியுமா? 38 வருஷமாய் உன்னை ஒரு இடத்துல உட்கார வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவியினுடைய பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி, உன்னை உயிர்ப்பித்து, உன்னை நடக்க வைக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டுமே உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பல நாட்கள் தீராத பிரச்சனை, பல நாட்கள் இந்த பிரச்சனை மாறல, பல வருஷமா நாங்க இந்த பிரச்சனையா இருக்கிறோம் அப்படின்னு யாராவது இங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நற்செய்தி. எத்தனை வருஷத்த பிரச்சனையா இருக்கலாம், எத்தனை நாளுடைய பிரச்சனையா இருக்கலாம், நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்காது, எந்த மனிதனை தேடி போனாலும் நடக்காது, எந்த சாமியாரை தேடி போனாலும் நடக்காது, எந்த விக்கிரகத்தை தேடி போனாலும் நடக்காது, எந்த பூஜைகள் பரிகாரங்கள் நேர்த்திக்கடன்கள் ஏதாலையும் நடக்காது. ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவரிடத்துல நீங்கள் வந்தால் எத்தனை வருஷத்த பிரச்சனையானாலும் இன்றைக்கு முடிவு கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் விசுவாசிக்கிறீங்க? அவர் போகிற இடத்துலலாம் சுகமாயிடுச்சு, போகிற இடத்துலலாம் அற்புதம் நடந்துச்சு, போகிற இடத்துலலாம் விடுதலை நடந்துச்சு. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் இந்த இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசுவுக்குள்ள என்ன நடந்துச்சு? லூக்கா 24:5-6 வேகமாக வாசிங்க. லூக்கா 24:5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய முடிவுல
அவர் மனிதனுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட உடனே உலகத்துல ஆதாம்ல இருந்து இயேசு அன்னைக்கு மரிக்கிற நாள் வரைக்கும் எத்தனையெல்லாம் மனிதர்கள், ராஜாக்கள், புண்ணியவான்கள் பிறந்தார்களோ எல்லாரும் மரணத்துக்கு அப்புறம் ஹோப் இல்லை, அடக்கம் பண்ணப்பட்டார்கள். உயிர் திறந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படி எழுப்பினார்னா இவர்தான் எழுப்பியிருக்கிறார். லாசருவை, இன்னொரு மகனெல்லாம் இவர்தான் எழுப்பியிருக்கிறாரு. அப்போ மற்றவர்கள் மரணத்திலிருந்து உயிர் திறந்ததாக சரித்திரமே இல்லை. இயேசுவும் கல்லறைக்கு போனாரு, கல்லறையில் வைக்கப்பட்டிருந்துச்சு. 2 ஸ்திரீகள் போறாங்க. இவரு மனிதன் தானே, ஜீவாத்மா தானே, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவிக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜீவாத்மா நம்மள மாதிரி தானே, அதுக்கு ஒரு சுகந்த வர்ணம் இடலான்னு சொல்லிட்டு கல்லறைக்கு போனா அங்கே தேவதூதர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருந்ததுனால பாவம் அவரை அட்டாக் பண்ண முடியல, அல்லது உலகத்தில் இருக்கிற வியாதி அவரை அட்டாக் பண்ண முடியல, பிசாசு அவரை அட்டாக் பண்ண முடியல, மரணம் அவரை அட்டாக் பண்ண முடியல. மரண உபாதிகளின் காட்டை அவிழ்த்து அவர் உயிரோடு இருந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷனை குறித்து நான் சொன்னேன். பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான். யார் என்ன விடுதலையாக்க முடியும்? இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, என்னால எழுப்ப முடியல. மனுஷன் புலம்புறான். தாவீது சொல்றான், நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போது பாவத்துல தான் நான் பிறக்கிறேன். என் வாழ்க்கையில் பாவமா இருக்குது ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய முயற்சியினால, என்னுடைய திறமையினால முடியல. அழுகுறான். எந்த மனிதனாலையும், எந்த புண்ணியவானாலையும் பாவத்துக்கு மேல ஜெயம் எடுக்க முடியவே முடியாது. பிசாசி மேல ஜெயம் எடுக்க முடியவே முடியாது. உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் பாவத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்க? அப்ப மனிதன் வேற, இயேசு வேற. இவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் வேற, இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் வேற. இந்த ஜீவன் பாவத்தை ஜெயிக்கும், இந்த ஜீவன் பிசாசை ஜெயிக்கும், இந்த ஜீவன் பலவீனத்தை ஜெயிக்கும், இந்த ஜீவன் மரணத்தை ஜெயிக்கும். அவர் எதெல்லாம் ஜெயிச்சாரோ அந்த அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அவரோடு கூட இருந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவே தோற்றாரா? பாவத்துல தோற்றாரா? பலவீனத்துல தோற்றாரா? பிசாசு கிட்ட தோற்றாரா? எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து விட்டார். எத்தனை பேர் உண்மையில விசுவாசி? எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அதை விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே, மனிதனால் முடியாதத, மனிதனால் ஜெயிக்க முடியாதத காலமாக மனுஷன் தோற்று போன விஷயத்துல ஜெயத்தை கொண்டு வந்த ஒரே தெய்வம் இயேசு என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போ வாசிக்க நம்ம வாசம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினால், நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்து இயேசு யாரு? இவர் மனிதன் அல்ல, இவர் மேலிருந்து வந்தவர், இவர் உயிர்ப்பிக்கிற ஆவி உள்ளவர், இவர் மரணத்தை ஜெயித்தவர், இச்சையை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர். அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அவருக்குள் இருக்கிற ஜீவனுடைய ஆவியினுடைய சட்டம் என்னை பாவம், மரணம் என்பவைகளுடைய பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டது. ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்துல பவுல் புலம்புறாரு, நிர்பந்தமான மனுஷன், எனக்கு விடுதலையே இல்லை. ஆனா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, போதும் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தொடங்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களை பத்தி பேசுறாரு. 7ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள இல்லாதவனை பத்தி பேசுறாரு. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள இல்லாதவனுக்கு எதையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் 8ஆம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள வந்தவனை குறித்து சொல்லுகிறது. அதாவது
இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களை குறித்து 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதுதான் 2வது வசனம் சொல்லுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஒரு இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவனுடைய ஆவி அவர்களுக்குள் வந்து விட்டது. அந்த ஆவி உள்ள வந்ததுனால, அந்த சட்டம் உள்ள வந்ததுனால பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாக ஆரம்பித்து விடும். எங்களுக்கு புரியுது? அல்லேலூயா. வாசிக்க வேகமாக ஒரு 3 வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 வேகமா வாசிக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. மனுஷன் நானு வெறும் ஜீவன் தான் இருந்துச்சு. இங்க தெய்வம் இருந்தாரு, நித்திய ஜீவன் இருந்துச்சு இல்லையா? இந்த ஜீவன் எங்க இருந்துச்சு? யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சார். 4வது வசனத்துல அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அப்படின்னா இவருக்கு பெயர் என்ன தெரியுமா? ஆதி ஜீவன் இல்லையா? ஆதி ஜீவன் அப்படின்னா அவர் இயேசு. அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருந்துச்சு. இப்ப அந்த வசனம் என்ன சொல்றது? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்குள்ள என்ன ஜீவன் இருந்துச்சோ அந்த ஜீவனை எனக்கு கொடுத்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிச்ச தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் அவர் அனுப்பியிருக்கிறாரு. அது வேற எதுவுமே இல்ல, அவருக்குள்ள இருந்து எதையெல்லாம் ஜெயிச்சதோ அதே ஜீவனை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு உனக்குள்ள இருந்தா நீ ஜீவனுடையவன். இயேசு உனக்குள்ள இல்லனா நீ ஒரு பிணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மேக்கப் போடலாம், நல்ல ட்ரெஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். உனக்குள்ள இயேசு இல்லனா நீ ஒரு பிணம். இயேசு உனக்குள்ள வந்தா நீ ஒரு ஜீவன் உள்ள மனிதனாய் இருப்பாய். ஏன் பிணம் சொல்றீங்க அப்படின்னா, நீ எல்லாம் மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணலாம், ஆனால் உனக்கு எதிராக வருகிற இச்சையை உன்னால ஜெயிக்க முடியாது. உனக்கு எதிராக வருகிற வியாதி உன்னால ஜெயிக்க முடியாது. உனக்கு எதிராக இந்த உலகத்துல போராடுகிற எதையும் உன்னால ஜெயிக்க முடியாது. நீ அடிமையா இருக்கிறாய். ஆனால் இயேசுடைய ஜீவன், அந்த ஆதி ஜீவன், அந்த நித்திய ஜீவன், அந்த உயிர்ப்பிக்கிற ஜீவன் உனக்குள்ள வந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை உனக்கு திரும்ப கொடுத்து தேவனோடு உனக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களோ, இயேசுவே எனக்குள்ள வாரும் ஆண்டவரே சொல்லி நீங்க கூப்பிட்டா அந்த இயேசு உங்களுக்குள்ள வர ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7, 8. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவனாய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, யார் இந்த இயேசு உள்ள ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்குள்ள இயேசுக்குள்ள இருக்கிற ஜீவன் உள்ள வந்துருச்சு. அவரே உள்ள வந்துட்டாரு. அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, அவருடைய வித்து அவருக்குள்ள விழுந்துருச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்குள்ள இயேசுவின் வித்து இருக்குன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு மாங்காய் விதையை போட்டோம்னா அதனுடைய இலை மாங்காய் இலை வருமா, தேங்காய் இலை வருமா? அதனுடைய பூ, அதனுடைய காய், அதனுடைய வாசம் எல்லாமே அதான் இருக்கும். இயேசுவின் வித்து உனக்குள்ள வந்தா உன் கேரக்டர் யார் மாதிரி இருக்கும், உங்க பேச்சு யார் மாதிரி இருக்கும், உங்க செயல்பாடு யார் மாதிரி இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யார் மாதிரி இருக்கும், நீங்க ஜெயிக்கிறது யார் மாதிரி இருக்கும், நீங்க போராடுறது யார் மாதிரி இருக்கும், எல்லாம் அவர் மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளே, உனக்குள்ள ஒரு
ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ள ஒரு வித்து இருக்கிறது. அது யார் தெரியுமா? மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து உயிர் தெழுந்த இயேசுவின் வித்து உனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? உன்னை சுத்தி எத்தனை சேலை சுத்தினாலும், உன்னை சுத்தி எத்தனை கட்டு கட்டினாலும், உன்னை சுத்தி எத்தனை பாவம் வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அடிமை அல்ல, நீ சிறை வைக்கப்பட்டவன் அல்ல. இயேசு மனிதன் அல்ல, உனக்குள் இருப்பவர் மனிதன் அல்ல, உனக்குள் இருக்கிறவர் சாதாரண மனிதன் அல்ல. உனக்குள் இருப்பவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். அவர் உனக்குள்ள வந்தா எல்லா கட்டையும் உடைச்சிட்டு நீயும் உயிர் தெழ ஆரம்பித்து விடுவாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும்போது கொஞ்சம் போராட்டம் போராட்டம் போராட்டம், ஜெயமுள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடியும் போது அவர் எப்படி மரணத்தின் கூரை உடைச்சிட்டு உயிர் தெழுந்து மேல போனாரோ, நீங்களும் நானும் மரணமே உன் கூரையே, பாதாளமே உன் ஜெயமே என்று சொல்லி நிரந்தரமாய் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நித்தியமான வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாக்கியம் இயேசு என்ற ஜீவன் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே சொந்தம். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே சொந்தம். அவரை ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நித்திய ஜீவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பிணமான வாழ்க்கையை மாற்றும்படி, உன்னை உயிர்ப்பிக்கும்படி, உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படி, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரும்படி இயேசு இன்றும் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு இயேசு வேணும்னு சொல்றோம். ஆண்டவரே, அந்த ஜீவனை எனக்கு கொடுங்க, அந்த வல்லமை எனக்கு கொடுங்க, நான் தோற்று போக கூடாது, நீர் எப்படி உயிர் தெழுந்தீரோ நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, இந்த ஆதி ஜீவன், இந்த நித்திய ஜீவன், இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர், இந்த உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு இன்றைக்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீ தோற்று போயிருக்கலாம், பாவத்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம், பாவத்துக்கு சிறையா இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு சத்தியம் தெரியாதவர் நீ சிறையில் இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற வித்து சாதாரண வித்து அல்ல, மரண உபாதிகளின் கட்டையை அவிழ்த்தது, இச்சையின் ஆவியை ஜெயம் எடுத்தது, சரீரத்தில் போராடுகிற ஆவியை ஜெயம் எடுத்தது, மாம்சீக ஆவியை தோற்கடித்தது, பெருமையை தோற்கடித்தது, பலவீனத்தின் கட்டை அவிழ்த்தது, பிசாசை ஜெயித்தது, மரணத்தை ஜெயித்தது, பாதாளத்தை ஜெயித்தது. அது உனக்குள்ளே நித்தியமாய் நித்திய ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அது தோற்று போன ஜீவன் அல்ல, அது ஜெயித்த ஜீவன், அது நித்திய ஜீவன், அது நிச்சய ஜெயிக்கும், அது பிரச்சனைகளை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், மரணத்தை ஜெயிக்கும், பலவீனத்தை ஜெயிக்கும்.